Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் மொபைல் ரீசார்ஜ் திட்டத்தில் ட்ராய் ஆனது ஒரு அதிரடியான மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஒரு டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது மாதாந்திர ரீசார்ஜ்ல ஜியோ, வோடாஃபோன், ஐடியா, பிஎஸ்என்எல் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா நெட்வொர்க்லையுமே மாதாந்திர ரீசார்ஜ் திட்டம் கண்டிப்பா வருகிற ஜனவரி முதல் மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. அடுத்த முறை நீங்க ரீசார்ஜ் செய்யும் போது மறக்காம இந்த விஷயத்தை நோட் பண்ணி நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கணும். இந்தியாவில் நெட்வொர்க்னு பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல், ஜியோ, வோடாஃபோன் இந்த எல்லா நெட்வொர்க்குமே கண்டிப்பா உங்களுக்கு மாதாந்திர ரீசார்ஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 200 ரூபாயில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த குறைஞ்சது 200 ரூபாயில ஸ்டார்ட் ஆகக்கூடிய வவுச்சர்ல உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 2 GB டேட்டா பிளஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால்ஸ், உங்களுக்கு 100 SMS சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒரு பேக் வந்து வேலிடிட்டி பேக்கை வந்து கொடுப்பாங்க. ஆனா ட்ராய் ஆனது என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்தியாவில் நிறைய பேர் அதாவது 15 கோடிக்கும் மேல பட்டன் போன்ஸ் தான் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வேலிடிட்டியான பேக்கை கொடுத்தீங்கன்னா அவங்க டேட்டாவை யூஸ் பண்ணாம அன்லிமிட்டெட் கால்ஸ் பிளஸ் SMS மட்டுமே யூஸ் பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு டேட்டான்ற ஒரு விஷயமே தேவைப்படாது. அதனால ட்ராய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேட்டா பேக் இல்லாம கால் மற்றும் எஸ்எம்எஸ்க்கான பேக்கை மட்டும் தனியா நீங்க வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது அடுத்த மாதத்துல இருந்து கண்டிப்பா செயல்முறைக்கு வரும் அப்படின்னு அதிகமா எதிர்பார்க்கப்படுது. இது வந்து கண்டிப்பா முதியோர்களா இருக்கட்டும் அல்லது கிராமப்புறத்துல பயன்படுத்தக்கூடிய பட்டன் போன்ஸ்ல தேவையில்லாம போடக்கூடிய டேட்டா பேக் கண்டிப்பா உங்களுக்கு கம்மியாகும். அதுல உங்களுக்கு ரீசார்ஜ் பேக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நம்மள நிறைய பேர் டேட்டா பேக் போடுவோம். ஆனா டேட்டா பேக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்மளால எல்லாமே காலி பண்ண முடியாது. ஆனா ஒரு சிலவங்க டேட்டா பேக்கை மீறி உங்களுக்கு 1 GB டேட்டா போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஜியோல 19 ரூபாயாகவும் ஏர்டெல் 22 ரூபாயாகவுமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு நெட்வொர்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா லாபத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த ட்ராய் சொல்லியிருக்க அறிவிப்பின் படி கண்டிப்பா நெட்வொர்க் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இனிமே நம்மளுடைய நாட்டை பின்னாடி கொண்டு போறதுக்கான நிலையை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ட்ராய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிவிப்பின் படி கண்டிப்பா வந்து எந்த மாற்றம் இருக்காது அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு மாதத்திற்கான பேக்கும் சரி டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே மாற்றத்தை கொண்டு வர போறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் வவுச்சர் 90 டேஸ் வேலிடிட்டியை உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டியா ஆக்கிறதுக்காகவும் இந்த அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த அறிவிப்பின்படி முதியவர்களாக இருக்கட்டும், கிராமப்புறங்களாக இருக்கட்டும் அல்லது பட்டன் போன் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல எனக்கு டேட்டாவே தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாற்றமானது அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த ட்ராய் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி மக்களுடைய உங்களுடைய கருத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அடுத்த மாதம் ரீசார்ஜ் செய்யும் போது இந்த வவுச்சர் இருக்கான்னு கேட்டு மறக்காம ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கோங்க.